ஆனால் வேதம் சொல்கிறது, ஆண்டவர் அங்கே நின்று கொண்டிருந்த அந்த வெறுமையான படகை பார்த்து அதில் ஏறி ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போய் அந்த படகை ஆண்டவர் மீனினால் நிரப்பினார். அப்படின்னா இந்த இடத்துல பேதுருவை பார்த்து கேட்கிறாரு, அந்த ஆழத்துக்கு கொண்டு போன்னு சொல்லும்போது முழுதும் நான் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. அங்கே இருந்த படகுனுடைய பேர் என்ன படகு அப்படின்னா, தோல்வியின் படகு அங்கே நின்று கொண்டிருந்தது. ஒரு கர்த்தருடைய பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையிலே நினைக்கவே கூடாத நினைவு, இரண்டாவது நினைவு என்ன அப்படின்னு சொன்னா, நான் தோற்று போயிட்டேன், நான் தோற்று போன ஒருத்தி, நான் தோற்று போன ஒருத்தன் அப்படின்னு ஒரு நாளும் ஆண்டவருடைய பிள்ளைகள் உங்களுடைய இருதயத்திலே நீங்கள் நினைத்திடவே கூடாது. ஒருவேளை நீங்கள் நினைத்த அளவு சம்பாதிக்காமல் இருக்கலாம், நீங்கள் நினைத்த வேலையில் ஒருவேளை இல்லாமல் இருக்கலாம், நீங்கள் நினைச்சது மாதிரி உங்களுடைய குடும்ப வாழ்க்கை அமையாமல் இருக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் தோற்று போனதுனால, இல்லை நான் ஒரு ஃபெயிலியர், நான் ஒரு தோற்று போன ஒரு ஆள், நான் ஜெயிக்கிறதுக்குரிய ஆளே இல்லை அப்படின்னு யார் இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருந்தாலும் ஆண்டவர் உங்களிடத்திலே கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், கிடையவே கிடையாது. நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் வெற்றியையும் தோல்வியையும் ஒரே போலவே கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்கள் தோற்று போனவர்கள் அல்ல, நீங்கள் தோற்று போன ஒருத்தி அல்ல. சில காரியங்களிலே ஒருவேளை நீங்கள் தோற்று போனது மாதிரி இன்றைக்கு இருக்கலாம், ஆனால் நான் இந்த பலிபீடத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் வெகு விரைவிலே அந்த இடத்திலே கர்த்தர் உங்களை ஜெயிக்க பண்ணுவாராக. அந்த இடத்தை கர்த்தர் ஜெயமாய் மாற்றுவாராக. அந்த குடும்ப வாழ்க்கையிலே நீங்கள் ஒரு ஜெயத்தை பார்ப்பீர்கள். அந்த பிள்ளை வளர்ப்பிலே நீங்கள் ஒரு ஜெயத்தை பார்ப்பீர்கள். நீங்கள் ஜெயிக்கிறவர்களாய் நிற்க பண்ணுகிற ஒரு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார்.